அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்வு எப்பொழுது வந்தாலும் அந்த தேர்வினை நல்ல முறையில் எதிர்கொண்டு நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் கமெண்ட்ல நோட்டிஃபிகேஷன் சார்ந்தும் புதிய பாடத்திட்டம் சார்ந்தும் கேட்டிருக்காங்க. அதற்கு முன்பாக மாண்புமிகு தமிழ்நாடு நிதியமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது 1721 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்பப்படுவார்கள். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் அப்படிங்கிற தகவல் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. தேர்விற்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மேலும் அவங்களுக்குள்ளார ஒரு தன்னம்பிக்கை ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சும் கூட மறுபடியும் நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் சார்ந்து கேட்குறாங்க. நான் அதில் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன். நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அது மார்ச் எண்டில் வருமா, இல்லை ஏப்ரலில் வருமா, மேவில் வருமா, ஜூனில் வருமா, ஜூலையில் வருமா, அது யாராலையுமே உறுதியாக சொல்லவே முடியாது. டிஆர்பியில் நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது தான் நமக்கு தெரியும். ஆனால் ஜனவரி 2026க்குள்ளார ஒரு போஸ்டிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக பிஜியில் கொடுப்பாங்க. அதை உறுதியாக எல்லாருமே நம்புகிறாங்க. காரணம் அவங்களே தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதனால் எது நோட்டிஃபிகேஷன் சார்ந்து யாரும் யோசிக்காதீங்க. யார் யாரெல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ, யார் யாரெல்லாம் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நம்ம நல்ல மார்க் எடுத்து நம்ம ஜென்ரல் 10ல் வேலைக்கு போக போகிறோம்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் சார்ந்து யோசிக்க மாட்டீங்க, யோசிக்கவும் கூடாது. சரிங்களா? அப்படி யோசித்தோன்னா நம்மளால் சரியான முறையில் ப்ரிப்பரேஷன் கொடுக்க முடியாது. அதனால் எதை பற்றியும் யோசிக்காமல் நம்ம படிக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய இலக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல், நம்ம மேஜருக்கு எவ்வளோ இடங்கள் வேணாலும் வரட்டும், அது விஷயமே கிடையாது. நமக்குன்னு ஒரு போஸ்டிங் உண்டு. ஜென்ரல் 10ல் நமக்குன்னு ஒரு இடம் உண்டு அப்படிங்கிறத நினைத்து கொண்டு தொடர்ந்து படிங்க. சரிங்களா? ஏன்னா படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளார நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த தேர்வுனை பற்றிலாம். ஏன்னா எனக்கெல்லாம் அந்தமாதிரி நாங்கள் அடுத்தவங்க சொன்னதை நம்பி தான் ஒரு 4 ஆண்டுகள் வீணடிச்சிட்டேன். இல்லைன்னா நான் முன்கூட்டியே படித்து எனக்கு இதை மாதிரியான ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருந்ததுன்னா நான் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் முன்னாடியே சர்வீஸ்க்கு வந்திருக்கலாம். பட் ஆனால் சரி, என்ன மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்களே, அப்படிலாம் ஒன்றும் முதுகலை ஆசிரியர் தேர்வில் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லையே. நம்ம படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்குள்ளார கான்ஃபிடென்ட் வந்துச்சு, நமக்குன்னு ஒரு போஸ்டிங் உண்டு. அவ்வளோதான். நான் ஜென்ரல் 10ல் தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனை எனக்குள்ளார இருந்தது. அதுதான் எனக்கு வெற்றிக்கு காரணமாகவும் இருந்தது. நான் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். எதையும் யோசிக்காதீங்க, எல்லாராலுமே வெற்றி பெற முடியும். உங்களுக்குள்ளார ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னா போதும். இன்ட்ரெஸ்ட் வேணும். இந்த படிக்கிறத இன்ட்ரெஸ்ட்டோடு படித்தோன்னா நம்ம கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கின்ற மதிப்பெண்கள் நம்ம வரும். நம்ம எதிர்பார்க்கின்ற மாதிரி வேலைக்கு போயிடலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதனால் வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வினை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு நீங்கள் அனைவரும் பிஜி அசிஸ்டன்ட் ஆகுவதற்கு என்னுடைய சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். அடுத்து இந்த சிலபஸை சார்ந்து புதிய பாடத்திட்டம் எப்பொழுது டிஆர்பி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் போது தான் நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க. காரணம், இதற்கு முன்பு நமக்கு நடைபெற்ற தேர்வுகள்லாம் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் இந்த சிலபஸுங்கிற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கெசட்டி நம்பரோடு கொடுப்பாங்க. அதனால் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் 100% தேர்வு நடைபெறும். அதனால் நீங்கள் புதிய பாடத்திட்டத்தினை பின்பற்றி தேர்விற்கு முழுமையான அளவு தயாராகலாம். நமக்கு மெயின் சப்ஜெக்டில் 110 வினாக்கள், எஜுகேஷனல் மெத்தடாலஜியில் 30 வினாக்கள், ஜென்ரல் நாலேஜில் 10 வினாக்கள். இப்போ கூடுதலாக நமக்கு முதலாவது 30 வினாக்களுமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஒரு 30 வினாக்கள். டோட்டலாக 180 வினாக்களுக்கு தான் தேர்வு நமக்கு அந்த புக்லெட்டு கொடுப்பாங்க. 180 வினாக்களுக்கு 3.5 மணி நேரம் தேர்வு நடைபெறும். அடுத்து நம்ம மேஜர்லாம் எல்லாருமே சிலபஸ் பார்த்துட்டிங்க, கெசட்டியில் வெளியிட்டாங்க. ஆனால் எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கும் ஜென்ரல் நாலேஜுக்குமே இன்னும் வரலையே, அப்போ அதுக்கும் மாற்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி மாற்றினா மாற்றிட்டு போகிறாங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் நமக்கு தற்பொழுது வரை ஏற்கனவே என்ன பாடத்திட்டம் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கும் ஜென்ரல் நாலேஜுக்கும் இருக்கோ அதையே நீங்கள் முழுமையான அளவு பின்பற்றி தேர்விற்கு தொடர்ந்து தயாராகலாம். சரிங்களா? அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம். ஏன்னா அது காமனான யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா 8 யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரி, இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, த பர்சனாலிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், அப்ரிவியேஷன், எவ்ரிடே சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ். இந்த 8 யூனிட் தான். இது காமனான யூனிட் தான். சரிங்களா? இப்போ நமக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கான சிலபஸ் எல்லாருமே வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனாலும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது வெப்சைட்லேயே இருக்கிறது தான். சரிங்களா? அதே போல் தமிழ் வெர்ஷன் வேணும்னாலும் அது நம்மக்கிட்ட இருக்குது. இல்லை நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட் மூலியமாக நீங்கள் தமிழை மாற்றிக்கலாம்.
அதே போல் ரொம்ப முக்கியமானது இந்த 30 மார்க் இருக்குங்கள்ல, எஜுகேஷன் மெத்தடாலஜி 30 வினாக்கள் 30 மதிப்பெண்கள். இதுவும் வந்து ஒரு காமனான யூனிட். இதுவுமே மொத்தம் வந்து 8 யூனிட். இந்த 30 மார்க்கு வந்து 30 வினாக்களில் நம்ம மேக்ஸிமம் மார்க் எடுக்கணும், மேக்ஸிமம் கொஷின் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும்னா நம்ம ஒரு வினாவையே 2-3 முறை வாசித்தா தான் அடிப்படையே நமக்கு அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கிறதே ஒரு சில வினாக்களுக்கு அப்போ தான் புரியுமே. மொதல் டைம் வாசிக்கும் போதெல்லாம் புரியாது. அதனால் 2-3 முறை வாசிக்கணும். கேள்வியை வாசித்தா நம்ம ஈஸியாக 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து நம்ம தேர்வு செய்ய முடியும். அதனால் கேள்வியை வந்து 2-3 முறை வாசிக்கணும். நல்லா பேசிக்ஸ் வந்து நல்லா கற்றுக்குங்க. சரிங்களா? இதுலேயுமே நமக்கு வந்து 8 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. அதே போன்று நான் படித்து அந்த செலக்ட் ஆகக்குள்ளே என்கிட்ட இருந்த இந்த எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கான மெட்டீரியலை வந்து நான் ஏற்கனவே யூடியூப்பில் வந்து பதிவிட்டு அந்த என்கிட்ட இருந்தது தான். உடனே அதை மட்டும் படித்தா போதுமான்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். அதுவும் வந்து ஒரு ரெஃபரன்ஸுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து பேசிக்ஸ் நல்லா தெரியணும். நேரம் கிடைச்சதுன்னா இன்னும் கூடுதலாக படிக்க போகிறோம். அவ்வளவுதான். நம்ம வேறு எதையும் யோசிக்கக்கூடாது. அதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். அது எல்லாருமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஏதோ ஒரு அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? எஜுகேஷன் மெத்தடாலஜிக்கு அந்த 8 யூனிட்டுக்குமான மெட்டீரியல் வந்து நான் செலக்ட் ஆகிக்குள்ளே வந்த என்ன மெட்டீரியல் என்கிட்ட இருந்ததோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ உள்ள கரண்ட்டில் வந்து நான் கொடுக்கல. அது அந்த டைமில் வந்து நான் கொடுத்துருந்தேன். அதனால் எல்லாராலுமே வெற்றி பெற முடியும். கண்டிப்பாக உங்களால் முடியும். நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து அப் டு உங்களுக்கு வேலையில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் கூட அதன் பிறகுமே சர்வீஸ் ஓரியன்டாக கூட என்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.